மக்களே நான் இன்றைக்கு என்னத்த பத்தி கதைக்க போறேன்டா, உங்களுக்கே தெரியும். ரீச்சாவுல நேற்று நடந்த ம் அதாவது வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை நடந்த அந்த உணவு திருவிழா, ஆ உணவு திருவிழாவில் நடந்த குழப்பங்கள். குழப்பங்கள் அதில என்ன நடந்தது? அத 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 பத்தி என்னுடைய பார்வை மக்களே. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆம் நான் யாரையுமே அதில ம் அம் அ அவைகள புண்படுத்துறதுக்கு நான் அத சொல்லல. சரி, முதல் கட்டம். முதல் கட்டம் என்னன்னு சொன்னா, இவியல் இந்த ரீச்சா பாஸ்கர் நாங்கள் என்ன செய்திருக்கோணும்னு சொன்னா, இந்த மக்கள் தொகைய உள்ளுக்க விட்ட மக்கள் தொகைக்கு ஏற்ற மாரி அங்க அங்க உள்ள சாப்பாடுகள அரேஞ்ச் பண்ணியிருக்கோணும். அந்த அந்த அங்க உள்ள சாப்பாடுக்கு தான் மக்கள் தொகைய உள்ளுக்கு எடுத்திருக்கோணும். 1. 2வது இவியல் அந்த என்ட்ரன்ஸ்லயே ஆம் அந்த டிக்கெட் வித்திருப்பினம் தானே! அப்ப அவைக்கு தெரியணும் இவ்வளோ சாப்பாடு இருக்குது, இவ்வளோ சனத்துக்குரிய சாப்பாடு தான் அங்க இருக்குன்னு சொல்லி, என்ட்ரன்ஸ்லயே மீதி ஆட்கள வெளியில விட்டுருக்கோணும். ஏன்னா உள்ளுக்க விட்டோனே தான் இவ்வளோ குழப்பங்கள் வந்தது. சரி, 3வது இந்த இந்த குழப்பத்தை ஏற்படுத்தின ஆட்கள் என்னன்னு சொன்னா, அவியல் அந்த பொறுமை காத்திருக்கலாம். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், எப்படி பொறுமை காத்திருக்கலாம்ன்னு நீங்கள் கேட்கலாம் என்ன? இப்ப அவர் ரீச்சா ஓனர் சொல்லியிருக்கிறார், உங்களோட காச தான் திருப்பி தரலாம்ன்னு சொல்லி. ஏன்டா அவருக்கும் தெரியாது இவ்வளோ கூட்டம் வரும்ன்னு சொல்லி. மற்றது அவருக்கு தெரியாத போல இவங்க என்ட்ரன்ஸ்ல இவ்வளோ பேரையும் முள்ளுக்க விட்டது. அப்ப இது ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. அதாவது ஒரு டீம் ஒர்க் இல்ல. அந்த டீம் ஒர்க் பிரச்சனையா தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. மற்றது உங்களுக்கு விளங்கோணும், அ இவ்வளவு சனத்தொகை வருமான்னு சொல்லி அவ எதிர்பார்த்துக்க மாட்டான். ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு தெரியும். அந்த ம் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் அன்னைக்கு அந்த செப்டம்பர் நடந்தபடியா, அதில அது முதல் தரம் தானே அவைக்கு சனம் இல்ல. இது இப்ப இந்த வருஷம் இந்த 8ஆம் மாசம் நல்ல சனம் அவைக்கு. நல்ல ஆதரவு வந்து நல்ல ஆதரவு. ஒரு பக்கத்தில பார்த்தா இது பாஸ்கரனுக்கு ஒரு வெற்றி. எப்படின்னு சொன்னா, இவ்வளோ சனம் வந்தது. ஆனா, அவருக்கு அதில ஒரு சறுக்கல் நடந்தது என்னன்னு சொன்னா, இதுக்கு ஒரு என்னன்னு சொன்னா, இவர் வெற்றி அடைஞ்சாலும், அது அந்த அவைகள் வந்தாக்களுக்கு இவரால அத சமாளிக்க முடியல. அந்த அந்த வந்தாக்கள கூறிய இந்த சாப்பாட்டு உணவு திருவிழான்னு சொல்லி போட்டு, ஆம் திருவிழாண்டா இன்னும் அதிகமான சாப்பாடுகள ம் மக்கள மக்களுக்கு குடுத்து அவைகள ஒரு என்ஜாய் பண்ண வச்சு, ஆம் அத புரமோட் பண்றாங்க அந்த பிசினஸ. ஆனா அது பிழச்சு போட்டுது. அது இப்ப பார்த்தீங்கன்னா, அது கூடாம தான் நான் அந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் அது அது எனக்கே உண்மையா விளங்கையில மக்களே ஒன்றை யோசிச்சு கொள்ளுங்கோ. அதுல கொஞ்சம் பேர் தான் அத திருப்பி திருப்பி அந்த அது ஒரு கூடாத மாய சொல்லினோம். கூடாத மாயன்னா உங்களுக்கே விளங்கும். இப்ப வேற எங்கே எங்கே போனாலும் ஒரு சின்ன தப்புகள் நடக்கும் தான். அதுக்காக வேண்டி ரூ. 3000 குடுத்து போட்டு அ 300 கோடிக்கு மேல முதலீடு செய்த பாஸ்கரனவா அவரை காணொளியில ஒழிச்சு போட்டான். அப்படின்னா இதெல்லாம் ஒரு கதையா? ஒரு ரூ. 3000 அந்த ஆளுக்கு ஒரு பிச்சை காசு. ஆனா அது ஒரு டூ மச் கூட கதை அந்த ரிஜா பாஸ்கரனுக்கு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மற்றது இன்னொரு தான் அந்த மீடியா படிகள் எல்லாம் பேசுறாங்க. அது அ அது என்ன ஒரு தடவ எதிர்பார்க்கையில இதில பிழை நடந்தது எங்கேன்னா, இவைகளுக்கு இந்த கோஆர்டினேஷன் இவை சரி அதாவது அந்த அந்த இவைகள டீம் ஒர்க் எல்லாம் சரியா வேலை செய்யல. சரியான கணக்கீடு செய்யல. இப்ப உங்களுக்கே விளங்கும். 10,000 பேர் வாரேன்டா 10,000 பேருக்கு இவ்வளவு தேவை. ஒரு மற்ற ஆட்கள்ட்ட இது ஓர்டர் வந்து இப்ப புக்கிங் எடுக்கைக்கு ஓரளவுக்கு ஆட்கள்ட்ட கேட்கணும். அது என்ன கைண்ட் ஆஃப் சாப்பாடு சாப்பிடணும். இப்ப வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிடணுமோ, வேற அரேபியன் ஃபுட் சாப்பிடணுமோ, இல்ல ஸ்ரீலங்கன் சாப்பாடுனோ, அல்லது சவுத் இந்தியன் சாப்பிடணும், நார்த் இந்தியன் சாப்பிடுவீங்கமோன்ட்டு நான் கேட்டின விட இவ அந்தந்த சாப்பாட கூட செய்து வச்சிருந்துக்கலாம். அப்ப அந்த சாப்பாடு முடிஞ்சிராது. இப்ப பார்த்தீங்கன்னா, ம் அம் ஒரு 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 ஆள் சொல்லுது, பீட்ஸா நாங்க ஆர்டர் பண்ணாங்க. வரையில இந்தா பாருங்கோன்ட்டு பார்த்தா ரூ. 3000 டிக்கெட் வாங்கினேன். பீட்ஸாவே உங்களுக்கு தெரியும் வெளியில வாங்கினா ரூ. 2000 வரும் சின்ன பீட்ஸா. பெரிய பீட்ஸா அத விட கூட. அப்ப அந்த ஆள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சீப்பா தான் குடுக்குது. மற்றவங்களுக்கு சாப்பாடு மாத்திரமா, அதோட ஃப்ரூட் குடுக்குது, ஐஸ்கிரீம் குடுக்குது. ஒரு கணக்கு அத மக்களே ஒண்ட யோசிச்சு பாருங்க ரூ. 3000ன்றது பெரிய காசு இல்ல. அதான் அங்க பெரிய காசு. கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆட்களுக்கு. ஆனா, அம் பாருங்க இவ்வளோ ஜனம் வந்தது இந்த காசு இல்லாமலா? மற்றது ஒண்ட கேட்டுக்கொள்ளுங்க. ரூ. 3000 காசு இருந்தா அங்க 3 நாளைக்கு சாப்பிடலாம் சாதாரண குடும்பம். இதோ ஒரு நாள் தானே என்று சொல்லி ஜனம் அத என்ஜாய் பண்ணி இது தப்பு இல்ல. வாரது என்ஜாய் பண்றதெல்லாம் நல்லது. ஆனா இத குழப்பம் ஏற்படுத்தினது தான் இத சைக்கிளா கிடக்கு. இப்ப நான் உங்களுக்கு தெரியும் தான். நான் ரைச்சா பாஸ்கர்ட்ட ஒரு காசு வாங்கியல் ஜனம் எனக்கு பேசுறீர்கள். முதல் 2 பதிவு போட்டதுக்கு நீ என்ன காசு வாங்கி போடுவீங்க. எனக்கு காசு வாங்க தேவையில்லையப்பா. எனக்கு காசு வேண்டாம். மற்ற அவர நான் பார்த்ததில்ல. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா பார்க்கிறேன். ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் வந்து அங்க முதலீடு செய்துட்டு, மக்களுக்கு இதெல்லாம் காட்டுறான். அவன இப்படியே குழப்பம் ஏற்படுத்தி,
அவனை அப்படியே அந்த ஊரை விட்டு கலைக்கிறப்பல அந்த ஆள் பாருங்கோ வெளிநாட்டில் பஞ்சாயத்து பிள்ளைகளை விட்டு வந்து அந்த இலங்கையில் வந்து முதலீடு செய்து 400-500 பேருக்கு வேலையை கொடுத்து தன்னால் முடிஞ்சதை செய்கிறார். இப்போ எத்தனை ஆயிரம் பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. காரணம் இப்படி ஒரு முதலீடு செய்தவியா இல்லையே? அடித்த காசுன்னு சொல்கிறீங்க. எனக்கு அடித்த காசுன்னா கொடுத்தவன் வந்து கேட்பேன் தானே, பையன் கேட்கல. அடித்த காசுன்னா அடிச்சிருக்கணும். அந்த 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 இழந்தவன் வந்து கேட்பேன் தானே, ஏன் கேட்கல? இப்போ இதை பற்றி எனக்கு தெரியாது. இப்போ ஆக்கெல்லாம் கதைக்குள்ள எனக்கு வந்து பாஸ்கரன் ஒன்றும் தெரியாது. நான் மேலோட்டமாக தான் இந்த பார்க்குறேன். என்ன ஒருத்தன் கஷ்டப்பட்டாங்க வந்து செய்ய கவனம் போட்டு அசிங்கமாக எல்லாம் பேசுகள் ஒரு 3000 ரூபா கொடுத்துட்டு இது அதிகமாக கதைக்கிறீங்களா? அதில் எனக்குன்னா அப்படி தான் தெரியுது. நீங்கள் யோசிக்கலாம், நீ யார் கதைக்கிறது, நாங்கள் கொடுத்துனாங்க என்னத்தை கொடுத்தேன் 3000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு 300-400 கோடிக்கு கதைக்கிறதா? அவன் அந்த எல்லாருக்கும் உடனே காசை கொடுக்குறான். மற்றது என்ன ஒன்று சொல்கிறீங்க, வந்த வாகன காசுன்னு சொல்லி அவர் ஒன்றும் உங்களை வாகனம் பிடிச்சி வர சொல்லி கேட்கல. மற்ற உங்களே அவர் ஒன்றும் இது பண்ணி நீங்களாக தான் போனீங்க. போயிட்டு குழப்பம் நீங்கள் இங்கே தான் போய் குழப்பம் விளைவிக்கல. ஒன்றை யோசிங்கோ. இந்த ரம்பாண்ட புருஷன் போய் அங்கே தமன்னாவை கூட்டி வந்து மூத்தவழியில் ஒரு ப்ரோக்ராம் வச்சவர் உங்களுக்கு தெரியும். இப்போ 2 வருஷம் பேர் 1.5-2 வருஷம் பேர் வச்சால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதுவும் ஒரு டிக்கெட்டிங் ப்ரோக்ராம். அதுவும் விஐபி டிக்கெட்லாம் வித்தவன் இப்படிலாம் செய்து ரம்பாண்ட புருஷன் செய்தது. அதுக்கு போய் குழப்பம் ஏற்படுத்தி மரங்கள் எல்லாம் மாறி ஒரு 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 நல்லொரு நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் நல்ல நிகழ்வு வேண்டாம் உண்டை நிறுத்தி கொள்ளுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த ஒரு பொழுதுபோக்காக நடக்காத பொழுதுபோக்காக விட்டு கொள்ளுங்க. அதை விட்டு அதையும் குழப்பி அடிச்சு அதை நான் பெருசாக எடுக்க இல்லைண்டா சரி அதை குழப்பி அடிச்சு அவன் எல்லாருக்கும் படித்தான் ஏண்டா யூடியூப்பருக்கு எல்லாம் படித்தான் அவன் அது வேறு விஷயம். இது ரீச்சா இது ஒரு உணவு திருவிழா யோசிச்சு பாருங்க. வட மாகாணத்தில் இது இல்லாமல் ஒரு டெவலப் கண்ட்ரியில் நடக்கிறப்பா இந்த 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 இப்படியாக உணவு திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்கிற டெவலப் கண்ட்ரியில் டெவலப்பிங் கண்ட்ரியில் நடக்குது இல்லையாண்டு இல்லை, அங்கே நடக்குது தான். ஆனால் ஒன்றை யோசிக்கணும் அதை குழப்பி அடிச்சு அவன் அந்த ஆள் இப்போ இப்படி செய்வீங்கடா இப்படி அவமானப்படுத்தினா அந்த ஆள் எல்லா விஷயம் எம்பித்துட்டு தண்டை நாட்டுக்கே போயிட்டுன்னா என்ன செய்வீங்கள்? இது எங்களுக்கு தான் லோஸ்டா, அந்த இலங்கை மக்களுக்கு தான் லோஸ்ட். இதை யோசிக்கணும். சும்மா ஒருத்தர்கிட்ட 3000 ரூபா கொடுத்துட்டு சும்மாச்சா கதைக்கிறது எனக்குண்டா அது இருப்பில்ல. அது ஆக அசிங்கமா. ஏன்னா இதில் என்ன ஒன்றை யோசிக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாரும் அங்கே போய் அந்த அந்த வேலை செய்கிற ஆக்களுக்கு அந்த செஃப்களுக்கு எல்லாம் அடிக்க போகிறீங்க, தூசன் தலை பேசுகிறீங்க, அங்கேறான்னு குடிச்சிட்டு போகிறதுன்றீங்க. இது உண்மையாக மக்களே இது நீங்கள் இதில் போகாத மக்கள் இதை இந்த வீடியோவில் பாருங்கோ. இது செய்ததை சரியோன்ற சொல்லுங்க. இப்போ ஆதங்கம் இருக்கும், கோபம் இருக்கும், சாப்பாடு இல்லைன்ற எல்லாம் இருக்கும். அதை ஒரு பண்பா சொல்லலாம். அவங்கள என்ன இல்லைன்னு சொன்னவங்களா, இல்லை உங்களோட காசை தரமாட்டேன்னு சொன்னவங்களா, அல்லது இது சில நேரம் பாஸ்கர் அண்டை செய்திருக்கலாம். அவ்வளோ ஆக்களுக்கு இன்னொரு நாளைக்கு திருப்பி கூப்பிட்டுருக்கலாம். அந்த வேணுமெண்டா அவருக்கு வசதி விட்டுக்க இன்னொரு அவர்கிட்ட வாகனத்தை விட்டு ஏற்றிருக்கலாம். திருப்பி அந்த உணவு திருவிழாவுக்கு இன்னொரு நாளைக்கு அழைச்சிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இவங்கள் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால் இது இந்த எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் விளங்கிட்டு பாஸ்கரன் ஏதோ எலெக்ஷனில் பங்கு பெற போராடு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சும்மா அடுத்தவனை அர்ஜுனா சொல்லக்கூட எல்லா மற்ற அரசியல்வாதிகளாம் சேர்ந்து தான் அவரை ஆக்களை விட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின மாதிரி கிடக்கு. எனக்கு சாப்பிட வந்தால் இப்படி எல்லாம் கணக்க கதைக்கணும் வந்து இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது மக்களை. இது என்ற கருத்து. இதைத்தான் நான் சொல்ல வருவேன். முதலிட்டு எனக்கு தெரியக்கூடிய யாழ் மாவட்டத்தில் தனியார் உணர்வு திருவிழா செய்கிறது ரீச்சாக தான் 2ஆம் தரம். போன முறை செய்து நாங்கள் அந்த திலிவண்ட மாதத்தில் உண்ணாவிரத காலத்தில் செய்திகள்னு சொன்ன அப்புறம் அந்த இந்த முறை 8ஆம் மாதம் செய்தோம், 9ஆம் மாதம் செய்யலை. ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யக்குள்ள நாங்கள் அதை பாராட்டோடும். இது நீங்களுக்கு இப்போ நான் நல்ல விஷயம் சொல்கிறேன், நீங்களும் ஒத்துக்கொள்ள தான் வேண்டாம். நல்ல விஷயம் இல்லாட்டி இவ்வளோ பேரும் போக மாட்டிலானே. எல்லாரும் சாப்பிட்டு உங்களுக்கே தெரியுது. மற்றது இன்னும் எனக்கு விளங்குது. யாழ்ப்பாணத்தில் வெளிகள் எல்லாம் சாமான விலை எல்லாரும் நீங்கள் கணக்கு பார்க்காம போக மாட்டீங்க. 3000 ரூபாய்க்கு மச்சான் இவ்வளோ சாப்பிடலாம்ட்டு கணக்கு பார்த்தா போயிருப்பேன். அப்புறம் அங்கே போய் அந்த ஆட்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து இன்னும் ஒரு அந்த உணவு திருவிழா செய்யாத மாதிரி இடைஞ்சல் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சரி, ரீஜா பாஸ்கரன் படம் அந்த உங்களுக்கு எல்லா காசையும் வந்தால் தந்துடும். ஏன்னா அப்படி தான் அவற்ற பதிவில் நான் பார்த்தேன். இது மக்களே எனக்கு மனதுக்கு கிடந்து நான் சொன்னேன். எனக்கு அதை பார்க்க பாவமாக கிடந்து யாரை ரீச்சா பாஸ்கரன் மற்ற அந்த சாதாரண ஆக்களை பார்க்கையும் பாவமாக கிடந்து. என்ன கொஞ்சம் பேர் கதைக்காமல் உண்மையாக அந்த சாப்பாடுகள் எதிர்பார்த்தது இல்லை. என்னடா உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்ட ஆக்கள் அந்த 3000 ரூபாவை இப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் அங்கே போய் விதமாக சாப்பிடலாம். வேண்டாம் வளமையாக
இந்த இடியப்பம் புட்டு ரொட்டிகளை தின்ற ஆக்களுக்கு அவைகள் போய் இந்த அதை வந்து நார்த் இந்தியன், அரபிக் ஃபுட் அல்லது இந்த பாகிஸ்தானி கெபாப்ஸ், இந்த தந்தூரி அதுகள் சாப்பிட சில ஆசைப்பட்டிருக்கும். அதில் தப்பு இல்லை. ஆனால் அது இல்லாதான் மிகப்பெரிய குறை. அதில் ரீச் ஆகல 100க்கு 100 அதில் பிள்ளை. என்னென்னா இது ஒரு சரியான ஒழுங்குபடுத்தல அவை செய்ய இல்லை. அதை அவர் மன்னிப்பும் கேட்டு போட்டார். பாஸ்கர் அதை நான் மன்னிப்பு கேட்டார். அந்த சில நேரம் இதோட திருப்பியும் ஒருக்கா செய்யும். அப்படி ஒரு நடந்து வடிவாத அடுத்த முறை செய்கிறதுக்கு யோசிக்கலாம். அவ்வளோதான் மக்களை என்னுடைய கருத்து. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது, இதை குழப்பங்களை இனிமேல் கொண்டு எதையும் இப்படி எதையும் வடமானத்தில் இப்படி எதையும் ஒன்று நல்ல விஷயங்கள் வந்தால் மக்கள் அதை குழப்பாமல் அதை எல்லாரும் அதை அனுபவிக்கக்கூடிய இருந்தால் நல்லா இருக்கும். ஏனண்டா இதை குழப்பினால் எண்ணி வருவதன் முன் வர மாட்டான். எதன் தானே செய்கிறாரு. இப்போ பாருங்கோ, அது ரம்பான புருஷன் சரியோ பிள்ளையோ தமிழ்நா கொண்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பாட்டு ப்ரோக்ராம்னு கொண்டு வச்சு ஒரே ஒரு கைதாப்பா இந்த பக்கம் தலை வச்சு பார்க்கல. அந்த ஒரு பிரச்சனை அப்படி அது வேற, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இது அந்த இந்த சாப்பாடு தான் எனக்கு கொடுக்க வலிக்கிட்டது. அதுக்கு இவ்வளவு இது ஒரு அநியாயமாக தான் எனக்கு கிடக்கும் மக்களே. சரி, இது இவ்வளோதான். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம்.